தமிழ்நாட்டில் மொத்தம் 23.60 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இணைப்பு ஒன்றுக்கு ஒரு ஆண்டு சராசரியாக 30,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. சாதாரண பிரிவில் வழங்கப்பட்ட மின் இணைப்புகளால் 5,926 கோடி ரூபாயும், சுயநிதி பிரிவில் வழங்கப்பட்ட இணைப்புக்கு 1,100 கோடி ரூபாயும் செலவாகிறது. இந்த சூழலில் கடந்த ஏப்ரலில் அப்போது மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிதியாண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என உறுதியளித்தார். அறிவிப்பு வந்து 4 மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு காரணம் இலவச மின் இணைப்பு வழங்க அரசிடம் பணம் இல்லையா, இல்லை மனம் இல்லையா என அதிகாரிகளை வெளுத்து வாங்குகிறார்கள் விவசாயிகள். நாங்க இல்லனா ஒருவேளை சாப்பாடு நீங்க நிம்மதியா சாப்பிட முடியுமா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுற விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதுதான் திமுகவின் நல்லாட்சியான்னு கேட்கிறாங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் 234 தொகுதிகளிலும் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில 1.50 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். தனியார் பங்களிப்புடன் 5,000 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்படும் என அடுக்கடுக்காக வாக்குறுதி கொடுத்தது இந்த விடியா அரசு. ஆனால் அந்த வாக்குறுதி இன்னும் முழுமையாக நிறைவேற்றாமல் விவசாய மக்களுக்கு தண்ணி காட்டி வருகிறது. இதனால் மனமுடைந்த விவசாயிகள் மின்வாரி அதிகாரிகளை தினமும் தொடர்பு கொண்டு இலவச விவசாய இணைப்பு வழங்குவீங்களா, இல்ல அதுவும் வெறும் கண் துடைப்பான்னு தினந்தோறும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின்வாரியம் சார்பில் அரசிடம் அனுமதி கேட்டும் இன்னும் அனுமதி கிடைக்காததால் மின் இணைப்பு வழங்கும் பணி துவக்கப்படாமல் இருப்பது என இந்த விடியா ஸ்டாலின் அரசு செய்யும் அட்டூழியத்துக்கு ஒரு முடிவே இல்லையா என கண்ணீரோடு கதறுகிறார்கள் விவசாயிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பவித்ரா மதன்.